பிடிஎஸ் நண்பர்களுக்கு வணக்கங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் சுகாவோட பேர் பார்த்திங்கன்னா திருப்பி நியூஸஸ்லேயும் எல்லா இடத்துலையும் அடிபட்டுக்கிட்டு இருக்குது அண்ட் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தடவை என்ன ஆச்சு ப்ரோ, திருப்பி கோர்ட்டை ரீஓப்பன் பண்ணுறாங்களா, இல்லை கோர்ட்டில் ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கா, கோர்ட்டில் ஏதாச்சும் திருப்பி கேஸ் போட்டானுங்க சோத்தேன், இல்லை என்ன தான் ஆச்சு திருப்பி. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டும் இன்னும் வரைக்கும் சொல்லுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அஃபிஷியல் எவ்வளோ அமௌண்ட் நம்ம நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ அட்லாஸ்ட் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு நியூஸும் ஒரு ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ சுகாக்கு என்ன சொன்னாங்க, இப்போ கடைசி அவருக்கு என்ன தான் பனிஷ்மெண்ட், ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுத்துருக்காங்களா, ஃபைன் கொடுத்துருக்காங்களா, இல்லை என்ன கொடுத்துருக்காங்க, ஏது கொடுத்துருக்காங்க, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதை தாண்டி சுகாக்கு இனிமேல் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இதால், இல்லை திருப்பி யாராச்சும் இது மாதிரி கோர்ட்டுக்கு அவரை கூப்பிட முடியுமா, அது மாதிரி 1000 கேள்விக்கு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இனிமேல் சுகா என்ன பண்ண போகிறாரு, நியூ பிளான் என்ன வச்சுருப்பான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அதே மாதிரி சம்திங் ஸ்பெஷல் கம்மிங் உங்களால் கெஸ் பண்ண முடியுதான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நடந்ததான் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். சுகா பண்ண ஒரு செயல்னால் அவருக்கு பற்ற ஒரு விளைவு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சுகா ஒரு ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவரோட பர்சனல் டைமில் என்ன பண்ணியிருக்காரு, ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணிட்டு டிரைவிங் பண்ணியிருக்காரு. எப்போவுமே பண்ண மாட்டாங்க, பட் அன்றைக்கி என்ன ஆச்சோ தெரில, அவரோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, அதுவும் பப்ளிக்கில். ஸோ அந்த டைமில் போலீஸ் பிடிச்சி அவர் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரிங்க் பண்ணிக்கலாம்னு கேட்டப்போ நான் ஜஸ்ட் ஸ்மால் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ செக் பண்ணி பார்த்தா பிளட்டில் ஹை கன்சப்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கேஸ் போய் பிரச்சனை போய் எவ்வளோ ஹர்ட்ஸு, எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ ஹேட்டர்ஸு, என்னென்ன வந்துச்சு, என்னென்ன பஞ்சாயத்து வந்துச்சு, எவன் கிளப்பி விட்டான், ரூமரு, இது மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ் வந்துச்சு. ஸோ இது மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கும் அவரோட கேஸ் வந்துச்சு. அந்த கோர்ட்டில் ஒரு நடவடிக்கை எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபைன் கொடுக்க போகிறாங்க. இவர் அரெஸ்ட்டோ இல்லை கம்யூனிட்டி சர்வீஸோ எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஃபைன் போட்டுட்டு விட போகிறோம் அண்ட் வார்னிங் கொடுத்துட்டு விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஸ்பெஷலாக நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு அவரை பற்றின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஃபைன் அமௌண்ட்டை கொடுத்து இனிமேல் அவர் கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இனிமேல் இந்த கேஸ் பெருசாக லென்டன் பண்ணணும் ஒரு அவசியமும் கிடையாது. இனிமேல் அவர் ஆக்சுவல் எப்போதும் போல் எப்படி அவரோட ஒர்க் பார்ப்பாரோ அதே மாதிரி பார்க்கலாம். அண்ட் பிடிஎஸ் சர்வீஸ் பண்ணுறதை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் இந்த ஃபைனை மட்டும் கட்டினா போதுன்னு சொல்லிட்டு 15 மில்லியன் கொரியன் யான் அவ்வளோ காசை கட்ட சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் காசு போனால் வந்துடும், பட் மனுஷனுக்கு நிம்மதி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து திருப்பி உங்கள் லவ்வை கொடுத்து அவர் திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் கொடுப்பீங்கன்னா. ஏன்னா சீரியஸ்லி அவர் ரொம்ப உடஞ்சி போயிருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தடவை அவர் மெசேஜ் கொடுத்துருந்தாரு, மன்னிச்சிருங்க இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன், சாரின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டைம் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட ஒரு வீவர்ஸ் நோட்ஸில் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் நிறையா ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவரோட உங்கள் சப்போர்ட் சுகாக்கு எப்படி இருக்க போகுது, அண்ட் அதை தாண்டி பிடிஎஸோட நியூ வெர்ஷனாக ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ அது மாதிரி என்னென்ன வருஷங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி அடுத்தது பிடிஎஸ்லேருந்து மிலிட்ரிலேருந்து யாழ் வெளில வருவா. ஸோ மறக்காமல் கெஸ் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடைபெறுவது தான். ஆஜ் லவ் யூ, டாட்டா, பை பை.